இந்த வீடியோவில் கம்பை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க அந்த காலத்தில் என்னென்ன கம்புகளை வந்து பயிர் பண்ணாங்க, அதில் எத்தனை ரகங்கள் இருக்குது, அதாவது இவங்க பண்ண விவசாயம், இவங்களும் இவங்களை சார்ந்தவங்களும் பண்ணது அந்த பகுதியில், அதை பற்றி அதை நம்மள்ட்ட பகிர்ந்துப்பாரு. நம்ம நான் தெரிஞ்சுப்போம். நீங்கள் அந்த காலத்துலலாம் கம்பு விவசாயம் பண்ணீங்க. விவசாயம்னா இயற்கையான விவசாயம். அது எதுவும் உரம் போடலை, எதுவுமே பண்ண கிடையாது. ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே உரம் போட்டது தான். நீங்கள் அந்த காலத்தில் பயிர் பண்ண அந்த கம்பு, அந்த கம்போட ரகங்கள் என்னென்ன, அது நமக்கு என்னென்னலாம் பயன்கள் இருக்குது, அது எவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்குங்கிறத நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் அப்போ பண்ணதை இப்போ சொல்லுங்கள். சரி, நான் சொல்கிறேன். கம்புன்றது 3 ரகமான கம்பு இருக்குது. சர்க்கார் கம்புன்னு சொல்லுவோம், அது இவ்வளோ நீட் இருக்கும். அது கருது இவ்வளோ பெருசு இருக்கும். பெருங்கம்புன்னு சொல்லுவோம், 1 முழம் நீட்டு கருது இருக்கும். 1 அடிக்கு மேலே இருக்குங்களா? 1 முழம் 1 முழம் 1 முழம் 3/4 முழம் நீட்டு இருக்கும். பொட்டுக்கம்பு அதை பாலடாங்கம்புன்னு சொல்லுவாங்க. அது இவ்வளோ பெருசு தான் கருது இருக்கும், இவ்வளோ நீட்டு தான் இருக்கும். கருது வந்து இந்த கட்டவல், அது இந்த சைஸ் இருக்கும். ஆமாம், கருது இவ்வளோ பெருசு, மேக்சிமம் நம்ம பெருவரில் பெருசு இருக்கும். ஆனால் அது ஒரு ஜானு நீட்டு தான் இருக்கும். ஒரு ஜானு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் குறையும். அதாவது காட்டினுடைய சத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இருக்கும், மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இருக்கும், வளத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், அந்த மண்ணில் எவ்வளோ சக்தி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வளரும். தெரியுதுங்களா? சரிங்க. இதில் பெருங்கம்பு பார்த்தா அது ஒரு ரகம். அதில் பால் சத்து அதிகமாக இருக்கும். சர்க்கார் கம்புன்றதுல இது எல்லாம் இந்த பெருங்கம்பு பொட்டுக்கம்புன்னு சர்க்கார் கம்பு அதோட பெருசாக இருக்கும் கொஞ்சம். இது அந்த பொட்டுக்கம்புன்னு சொல்லுவோம், பார்க்கறதுக்கு தான் பொட்டுக்கம்புங்க ஐயா. அதை உரல்ல கொட்டி உலைக்கலை தீட்டி புடைச்சிங்களா அப்படியே கண்ணை பறிக்கும், மயன்னு தெரியும், கண்ணை ஜொலிக்கும், பறிக்கும். வெயில் வச்சு பார்த்தீங்களா, அதை அப்படியே கூயை காய்ச்சி குட்டிச்சு சாப்பிட்டு ஏஞ்சலாம் மறுநாள் அப்படி உடம்பு சம்மனுக்கும். அக்காலத்துல இருந்தாலும் அப்படி ஓங்கி ஒரு விட்டானா எந்திரிக்க முடியாது. அவன் என்ன ஜிம்முக்கு போறான், டம் அடிக்கிறான். அப்படியே 18 வயசுல அப்படியே ஒரு மூட்டை தூக்கி தோல் வச்சுக்கணும் நான். அதுதான் என் சாப்பாடு. அப்புறம் இதுதான் இந்த 3 ரகமான கம்பு தாங்க. இந்த ஒவ்வொரு கம்பும் ஒரு ஹெல்த் உண்டு. அப்புறம் இதில் இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு இந்த விளம்பரம்லாம் சொல்றாங்க தெரியல, அவங்க நான் குறை சொல்ல, அவங்களுக்கு கிடைக்காது. அது தொழில பண்றாங்க. அதுல இன்னும் நிறைய பொருள் சேர்க்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. இதை நம்ம சொல்றதெல்லாம் தப்பு கிடையாது, அவங்க சொல்றாங்க. அது இல்லை, இதுல 3 ரகமா ஹார்லிக்ஸ் பூஸ்ட்ல சேர்க்குவாங்க. அடுத்து சிறுதானியத்தை கேளுங்க. சரிங்கய்யா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த 3 விதமான ரகங்களை சொன்னீங்கல்ல, இப்போ இந்த ரகம்லாம் இப்போ கிடைக்குமா, எங்கேயாவது இருக்குது? ஏன்னா இது வரைக்கும் நான் பார்க்கல. 2 ரகம் அங்கே உடனே கிடைக்குங்க ஐயா. ஒரு ரகம் அந்த 1 முழம் நீட்டு கருதுன்னு சொன்னேனே, அது ரொம்ப ரேரு. மானாவாரி வெள்ளாமை எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மதுரை மாவட்டம் தேனி கம்பம் மேலே விளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சபாது மலை அங்கே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் பக்கம் இந்த மானாவாரி வெள்ளாமை இருக்குது, அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொட்டுக்கம்பம் சர்க்கார் கம்பம் இப்போ நம்ம கோமிகி டேம்லாம் இப்போ வருஷம் போடுறாங்க. இப்போ பொட்டுக்கம்பு இந்த கோமிகி டேம் கல்ராய மலை அடியில் இருக்குது. இந்த பொட்டுக்கம்புன்னு தியாகத்தூரகத்தை பக்கம் அந்த இன்னமும் மானாவாரி விளைச்சல விதைச்சிக்கிட்டு தாங்க, விளைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம நாட்டுறாங்களா அவங்க இன்னும் பாரம்பரியமாக செய்கிறாங்க. பாரம்பரியம் பண்றாங்கன்னா ஆமா, அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான். இல்லைங்கய்யா, இப்ப பாரம்பரியம் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப உரம் போட்டு பண்றாங்களா? இல்ல அப்படியே வானம் பார்த்த பயிர் தான். உழவால ஓட்டி விசிறி விடுறாங்க, அது வரதான், தண்ணி எல்லாம் கட்ட மாட்டாங்க. மானாவாரி பயிர். ஆமா, மானாவாரி பயிர் தான் அது. இன்னமும் அது அங்க இன்னும் ஒரு சில காட்டுல பண்றாங்க. நம்ம ரோட்ல கூட அடிப்பாங்க, பஸ் மிதிச்சிட்டு போவோம், அதுல தான் கம்பு எடுத்துக்குவாங்க. நிறைய முறை பார்த்துருக்கிறேன். மானாவாரி பயிர் எதுவும் போடுறது கிடையாது. ஒன்னும் இல்ல, காடு சமமா இருந்தா ஆட்டு ஒரு கொட்டி மாட்டு ஒரு கொட்டி விசிறி விட்டு ஓலை ஓட்டி பண்ணுவாங்க. அந்த ஏர் ஓட்டுறதுக்கு வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம், மாடு வாங்கி ஓட்டுறதெல்லாம் இந்த களக்காட்டால பருவி தான் அந்த கம்பு வெள்ளாமை விளைய வைக்குவாங்க. இதுதான் உண்மை. சரிங்க, இப்ப நீங்க சொன்ன கம்பெல்லாம் நீங்க அறுவடை செஞ்ச பிறகு எந்தெந்த முறையில உணவா எடுத்துக்கிட்டீங்க? ஐயா, கம்பு அப்பெல்லாம் இன்னைக்கு நிறைய வசதி இருக்குது. அன்னைக்கெல்லாம் அந்த காட்டுலயே, கம்பு அறுக்கிற காட்டுலயே மம்டியில செதுக்கி மண்ணை மட்டமாக்கி தண்ணி ஊற்றி தட்டி விட்டுட்டு அதுக்கு மேல சாணியை தெளிச்சு, அப்புறமா வீடு மாதிரி முழுகி, சாணியில தான் மண் வீடு மாதிரி முழுகி, அதுக்கு பிறகு மாட்டை விட்டு சுத்தி பொனை சுயட்டி கம்பு அடிச்சா கல்லும் மண்ணும் சரியாக இருக்கும். அதை முரத்தால் நோம்பி புடைச்சி தூத்தி அப்புறமா அது உரலில் போட்டு குத்தி உழைக்கால அந்த உமியை தனிப்படுத்திட்டு
உடைச்சி வெளியே எடுத்துட்டு அப்புறமா கம்பை அதுக்கு பிறகு கம்பை இடித்து சாயங்காலம் இடித்து நைட்டில் மாவை ஒரு பானையில் கரைச்சி வச்சுருவாங்க, தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருவாங்க. காலையிலே எந்திரிச்சு ஆக்குவாங்க. சுட சுட டீ மாதிரி சூடு கம்மன்னு இருக்கும் கம்மங்கூழ். அதை குடிச்சு அப்படியே மணக்கம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறப்ப எனக்கே நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சும்மா அந்த கம்மன்னு நல்லா வாசனை. இதில் இன்னொரு விஷயம் கேளுங்க, இதில் இது சுடுக்கூழையாகவும் ஆக்கலாம், அது கல்லுக்கூழாங்கலாம். அதாவது கல்லுக்கூழனா கெட்டியாக இருக்கும், அதை குழம்புலையும் சாப்பிட்டுக்கலாம். சுடுக்கூழனா தண்ணியாகவே கஞ்சி மாதிரி வைப்பாங்க. இப்போ அரிசியில் கஞ்சி வைக்கலையா, அந்த மாதிரி கூழிலே கஞ்சி மாதிரி செஞ்சுக்கலாம். அது கல்லுக்கூழி, கட்டி கூழி தனி கல்லுக்கூழின்னு சொல்லுவாங்க. தண்ணியாக இருக்கும் அந்த கூழ், டீ மாதிரியா இருக்கும். கஞ்சி மாதிரினா எப்படிங்க பண்ணுவீங்க? கஞ்சி இப்போ சோறு வடிக்கிறது கஞ்சிக்கு வித்தாச்சு இல்லையா, அதே தான் கூழ்லையா அப்படி செய்யலாம். சோறு மாதிரியும் கட்டியாக செஞ்சுக்கலாம், கஞ்சி மாதிரியும் கூழ செஞ்சுக்கலாம். இது 2 விதமாக இருக்குது. இது கேவருக்காக தான் கம்புக்காக தான். இது கம்புன்ற எல்லாத்தையும் ஒரே மெத்தட் தான். களியா செஞ்சுக்கலாம், கூழும் செஞ்சுக்கலாம். இந்த கம்புக்கும் கெவருக்கும் ஒரே முறை தான் அது. ஆனா இதை வந்து நம்ம கம்ம மாவுலயும் அடை தட்டி சாப்பிடலாம், கேவரு மாவுலயும் அடை தட்டி சாப்பிடலாம். ஆனா ஹெல்த் ஒண்ணுதான். ஆனா இதுல எல்லாத்தோட கோதுமைன்னு ஒன்று சொல்றாங்க தெரியுங்களா, அதோட ஒரு பாயிண்ட் ஹெல்த் அதிகம் கேவர்கள் தான். கேவரகுல கோதுமையில கிடையாது. நீங்க வேணா இயற்கையா விளையிற கேவரை கம்பை சாப்பிட்டு இருந்தீங்களா, சர்க்கரை வெற சோறு சாப்பிட்டீங்களா, சர்க்கரை வந்துருச்சுன்னா என்ன கேளுங்க, அதுக்கு நான் விட தரேன்.